அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி கரண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ 26 இன்றைக்கி வந்து செகண்ட் ஆஃப்லைன் கவுன்சிலிங் ஜென்ரலுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2000 ஓகேங்களா, நியர்லி 2000 to 2000 சம்திங் கூப்பிட்டுருந்தாங்க. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் வந்து கூப்பிட்டுருந்தாங்க ஆஃப்லைன் கவுன்சிலிங்காக ஜென்ரலுக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர்லி பார்த்தீங்கன்னா 500லேருந்து 600 பேர் கிட்டத்தட்ட வேக்கன்ட் இருந்தது. இந்த வேக்கன்சியில் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 450 தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 400லேருந்து 450 ஸ்டூடெண்ட் தான் கூப்பிட்டதுலேயே வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ரொம்பவே கம்மியான ஸ்டூடெண்ட் தான் வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஆஃப்லைன்றதால எல்லாருமே அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? காலேஜ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 100 சீட்டு கிட்டத்தட்ட வேக்கன்ட் இருக்குது. 100லேருந்து 150 சீட்டு கிட்டத்தட்ட வேக்கன்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பாட் அட்மிஷனாக கூட இருக்கலாம், இல்லை தேர்ட் ஆஃப்லைன் கவுன்சிலிங் வரதுக்கான வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் ஸ்பாட் அட்மிஷனில் கூட இது எல்லாத்தையுமே வச்சு ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ஸ்பாட் அட்மிஷன்றது எப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் காலேஜ் ஓப்பனிங் அப்புறம் தான் ஸ்பாட் அட்மிஷன் பண்ணுவாங்க. மேபி இது வந்து எக்ஸ்டன் ஆகுது, இன்னும் நிறைய பேர் வந்து வெளில போகிறாங்க, ஒரு 200 250 இந்த ரேஞ்சுக்கு திரும்பவும் வேகன்சி விழுதுன்ற பட்சத்தில் மேபி உங்களுக்கு தேர்ட் ஃபேஸ் ஆஃப்லைன் கவுன்சிலிங் கூட கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்பாட் அட்மிஷன் வச்சு ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ காலேஜ் எல்லாருமே எப்போ சார் ஓப்பன் ஆகும் அப்படின்றது தான் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கேட்டுட்டு தான் காலேஜ் எப்போ சார் ஓப்பன் ஆகும் அப்படின்னு. காலேஜ் கண்டிப்பாக செப்டம்பர் 13, அதாவது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 10லேருந்து 15க்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் எப்பயுமே TNAU வந்து புதன்கிழமை தான் காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்ற பட்சத்தில் செப்டம்பர் 13 கூட ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ என்னென்னா நிறைய ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க, சார் இப்போ வந்து நமக்கு ஸ்லைடிங் இந்த இதில் வரல, இதுக்கப்புறம் ஸ்லைடிங் வருமானா கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ ஏற்கனவே வந்திருக்கிறது தான் உங்களுக்கு ஃபைனான்ஸ் ஸ்லைடிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? வந்திருந்தால் நேற்று வந்திருக்கணும், ஸ்லைடிங் வரதுக்கான வாய்ப்பு சுத்தமாகவே கிடையாது. அதே போல் நீங்கள் போயிட்டு எந்த காலேஜோ அந்த காலேஜை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பஸ் ட்ராவல்லாம் எப்படி இருக்குது, எப்படி ட்ராவல் பண்ணி போகலாம், ஸோ அங்கே உள்ள கிளைமேட் எப்படி இருக்குது, அந்த காலேஜோட என்வரான்மெண்ட் எப்படி இருக்குது, அங்கே போயிட்டு விசாரிங்க. எப்படி ஹாஸ்டல் எப்படி இருக்கும், மெஸ் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான எல்லாமே ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே போல் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறாங்க, சார் இந்த காலேஜ் போய் பார்த்தேன் எனக்கு பிடிக்கல, நான் ஏதாவது வேறு ஏதாவது காலேஜ் மாற்ற முடியுமா அப்படின்லாம். கண்டிப்பாக வந்து வேறு காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறதுக்கான எல்லா ஹெல்ப்பும் நம்ம சைட்லேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட கேரியர் கைடன்ஸ் சென்டர்லேருந்து உங்களுக்கு அந்த காலேஜ் பிடிக்கவே இல்லை, சுத்தமாக பிடிக்கலன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல காலேஜ் வாங்கி தரத்துக்கான ஹெல்ப் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.